ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் பற்றிய விவரங்களை முதலில் பார்க்கலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே TTD எல்லா பக்தர்களுக்குமே இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியோ அல்லது ஜெராக்ஸ் காப்பியோ அவசியம். ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போகும் பட்சத்தில் எந்தவித அழுக்கும் எண்ணெய் கரையும் இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போங்க. மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி டோக்கன்ஸ் கொடுப்பதற்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி யாருக்கெல்லாம் இந்த SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்படுதோ அவர்கள் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கணும். மற்றவர்களுக்காக ஒருத்தர் மட்டும் கியூல நின்று யாருக்காகவும் இந்த டோக்கன்ஸ் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய சமயத்தில் வெப் கேமரால ஒரு போட்டோ எடுப்பாங்க. அந்த போட்டோவுமே நம்முடைய டோக்கன்ல பிரிண்ட் ஆகும். அதனால இந்த டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே கியூல நின்று தான் டோக்கன்ஸ் வாங்கணும். இந்த டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இந்த டோக்கன்ஸ் வாங்குவதற்கு இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து மதியம் 3 மணியிலிருந்து மாலை 5 மணிக்குள்ள இந்த டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காலையில் 11 மணியிலிருந்தே இந்த டோக்கன்ஸ் வாங்குவதற்கு பக்தர்கள் கியூல நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அலிப்பிரி நடைபாதை வழியிலேயோ அல்லது அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ எந்தவித திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுப்பது கிடையாது. உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்ஸும் இல்லை, உங்களுக்கு தரிசன டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், திருப்பதி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையும் இலவச SSD டோக்கன்ஸ் தினமுமே கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாகவோ ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போவதற்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும் என்பது எந்தவித கட்டாயமும் கிடையாது. எந்தவித தரிசன டிக்கெட்டும் தரிசன டோக்கன் இல்லைன்னாலும் நாம் அலிப்பிரி வழியாகவும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவும் நடந்து போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணி கூட நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸை எந்த இடத்துலையும் எங்கேயுமே ஸ்கேனோ சீலோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸை வாங்கிட்டு நீங்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் கேப் அல்லது ஜீப் மூலமாகவோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்பிரி அல்லது ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இப்போ ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸை முதல் நாள் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நீங்க வாங்கினால் மறுநாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில மறக்காம ஒரு முறை ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும், நம்மளை தரிசனத்திற்கும் அலோ பண்ணுவாங்க. நீங்க அந்த டோக்கனை ஸ்கேன் செய்ய மறந்தாலோ அல்லது அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியாக நடந்தாலோ அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகாது, தரிசனத்திற்கும் அலோ பண்ண மாட்டாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நீங்க வாங்கினால் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டும்தான் நடந்து போய் திருமலைக்கு போகணுமே தவிர்த்து பஸ் மூலமாகவோ கார் மூலமாகவோ ஜீப் மூலமாகவோ அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ நீங்க திருமலைக்கு போக முடியாது. அப்படி நாம போனால் அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகாது. கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, SSD டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன் தேவையோ அந்த கியூல ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான டோக்கன்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி.
மதியம் 2 மணிக்கு மேலே 70 முதல் 100 பக்தர்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ண பிறகுதான் அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதைகளில் நீங்கள் நடந்து போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போவதாக இருந்தாலும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வருவதாக இருந்தாலும் முதல் பஸ் அதிகாலை 3 மணிக்கு புறப்படும். கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கு இருக்கும். இப்போ SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இன்று ஜூன் 27ஆம் தேதி, நாளை ஜூன் 28ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய SSD டோக்கன்ஸ் மொத்தம் 21,000 டோக்கன்ஸ் இன்று மாலை 4 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் தற்போது 7:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் மொத்தம் 1972 டோக்கன்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க இமீடியட்டாக கீழ்த்திருப்பதியில் இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் நீங்கள் இமீடியட்டாக டோக்கன் வாங்கலாம். டோக்கன் வாங்குவதற்கு தற்சமயம் கியூவில் கூட்டம் குறைவாக தான் இருக்குது. நேற்று SSD டோக்கன்ஸ் இரவு 10:30 மணி வரைக்குமே கிடைத்தது. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த 1972 டோக்கன்ஸ் அடுத்த 1 மணி நேரத்திலேயோ அல்லது 1.5 மணி நேரத்திலேயோ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். இன்று ஜூன் 27ஆம் தேதி, நாளை ஜூன் 28ஆம் தேதிக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 5,400 டோக்கன்ஸ் இன்று மாலை 4 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாகவே 3,000 டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல 5,400 டோக்கன்ஸ் இன்று கொடுத்திருக்காங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று மாலை 7:30 மணி நிலவரப்படி சுமார் 2,500 டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்கு. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்து திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செய்து தினமுமே ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கேட்டகரி ஏல 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் ரூம்ஸும், கேட்டகரி பியில் 1000 ரூபாய் மற்றும் 1518 ரூபாய் ஏசி ரூமும் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. காலையில் 8 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் மேக்ஸிமம் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்திற்குள்ளே நமக்கு வந்துடும். இதே நீங்கள் 8 மணிக்கு அப்புறம் மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 2 முதல் 4 மணி நேரம் ஆகலாம். மதியம் 2 மணிக்கு பிறகு நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் கூட ஆகலாம். அடுத்து கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் TTD ரூம்ஸ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. விஷ்ணு நிவாசத்தில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுப்பதற்கு திருமலையானாலும் திருப்பதி ஆனாலும் ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவும் இருக்கலாம், ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுக்குமே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலையில் இருக்கக்கூடிய ATGH சர்க்கிள். 2 பேருமே இதே கியூவில் ஜாயின் பண்ணி தான் தரிசனத்திற்காக போகணும். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் JN விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனத்திற்கு 3 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்திற்கு 2 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காக சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 64,879. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 23,960. உண்டியல் காணிக்கை 4.09 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் மொத்தம் 26 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க.
இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய நண்பர்களோடு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.